देवदेव सुभद्रा महारानी गणनम श्री राधा गोपाल जी गणनम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद गणनम जय श्री रूप रघुनाथ गणनम श्री प्रभुपाद महाराज गणनम गणनम தொடர்ந்து நமது சண்டே பீஸ் பக்தி கிளாஸ் பண்ணிப்போம் கீழே கிளாஸ் வந்து காண்பித்து உங்களுக்கு மடியான பண்ணுவோம் ஹரே கிருஷ்ணா after that first day class I am very fortunate எனக்கு தான் ரொம்ப பாக்கியம் பகே சிவ கீதா ரெசிபிஸ் முன்னிலுள்ள அத்தியாயம் 18 chapter 18 okay then text 18 பதம் 18 ஞானம் ஞேயம் பரிஞாதா த்ரிவிதா கர்மா சோதனா கரணம் கர்மா கர்த்தேதி த்ரிவித கர்மா சங்கரஹ ஞானம் ஞேயம் பரிஞாதா த்ரிவிதா கர்மா சோதனா கரணம் கர்மா கர்த்தேதி த்ரிவிதா கர்மா சங்கரஹ ஞானம் ஞேயம் பரிஞாதா த்ரிவிதா கர்மா சோதனா காரணம் கர்மா கர்த்தேதி த்ரிவிதா கர்மா சங்கரஹ ஜனானம் ஜ்ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்மா சோதனா கரணம் கர்மா கர்த்தேதி த்ரிவிதா கர்மா சங்கரஹ ஞானம் ஞேயம் பரிஞாதா த்ரிவிதா கர்மா சோதனா காரணம் கர்மா கர்த்தேதி த்ரிவிதா கர்மா சங்கரஹ ஞானம் அறிவு ஞேயம் அறிவுடன் பொருள் பரிஞாதா அறிபவர் த்ரிவிதா மூன்று விதமான கர்மா செயல் சோதனா ஊக்கம் காரணம் புலங்கள் கர்மா செயல் கர்த்தா செய்பவர் இதி இவ்வாறு த்ரிவிதா மூன்று விதமான கர்மா செயலில் சங்கரஹ சேர்த்து அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை புலன்கள் செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. Knowledge. The object of knowledge. And the knower are the three factors that motivate action. The senses, the work, and the doer are the three constituents of action. Okay, நம்ம ஞானம் ஞேயம் பரிஞாதா த்ரிவித கர்ம சோதனா காரணம் கர்மா கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கரஹ. நம்ம ஸ்லோகம் பார்த்து நம்ம பொருளை பார்க்கலாம். சரியா? ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஸ்லோகம். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்.
அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது சாப்டர் 17லே வந்து பகவத்கீதை முடிஞ்சிச்சு, 17லே வந்து பகவத்கீதை முடிஞ்சிச்சு, 18ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது கன்க்ளூஷன். இது வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா கன்க்ளூஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதா இப்ப 13வது ஸ்லோகத்துல 13ல ஆரம்பிச்சு 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானத்தை பத்தி பேசுறாங்க. 1ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்மா, தென் 13ல இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானம், கர்மா ஞானம். 19ல இருந்து நீங்க அடுத்து வந்து ஒரு 10 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அது வந்து யோகா பத்தி பேசுவாங்க, எல்லாத்தையும் திரும்பி பேசுவாரு. ஓகே, அதனால வந்து இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட கடைசி ஸ்லோகம். இது 18ஓட முடிஞ்சிச்சு. 19ல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை வந்து பத்தி பேசப்படுதுன்னா கர்மா ஞானம் யோகா பத்தி பேசப்படுது. இந்த 19ல இருந்து ஒரு யோகா பத்தி பேசப்படுது. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகம் வந்து என்ன எது சொல்லுதுன்னா இங்க வந்து செயல் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை பத்தி சொல்லப்படுதுங்க. அது வந்து எப்படி செய்யறாங்க, என்ன மாதிரி செயல்படுது, எப்படி அது வந்து சொல்லி கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. 3 விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஞானம், ஞேயம், பரிஞானதா. ஓகே, ஞானம்னா வந்து பாத்தீங்கன்னா அறிவு, நாலேஜ், அண்ட் ஞேயம்னா வந்து பாத்தீங்கன்னா அறியப்படும் பொருள். ஓகே, அதாவது அறியப்படும் பொருள்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் தி நாலேஜ். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட நாலேஜ் வாட் எவர் எதுனா இருக்கலாம். இப்ப காத்தா ஒரு ரவுண்டாக இரும்பு ஒன்று இருக்கு, இதோட வேலை வந்து அடிக்கலாம், சத்தம் வரும், இது வந்து நாலேஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இரும்பு இருக்கு, இந்த மைக் ஸ்டாண்ட், இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு, இதோட நாலேஜ் வந்து இந்த மைக் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இது நாலேஜ். இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஜெக்டோட பொருளோட அறிவு, இந்த பொருள் இதுக்காக உபயோகப்படுது. ஞானம் அறிவு, அறிவுனா வந்து ஞானம் அறிவுனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு உணர்வு சார்ந்தப்பட்டு ஒரு அறிவு இருக்கு. அது நான் சொல்றேன், ஒன்றா போயிடுறேன். அறிவு, அறியப்படும் பொருள், ஞானம் அண்ட் பரிஞானதா. பரிஞானதா வந்து இங்க என்னன்னா அறிபவர், அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா நோபல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அறிபவர். அறிபவர்னா வந்து இங்க யாருன்னா இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பொருள், இந்த பொருளோடைய இதோட வேலை வந்து என்னன்னா இது மைக்ரோ ஹோல்ட் பண்ணி வைக்கும். இப்ப இது யாரு வந்து தெரிஞ்சுக்கிறா? அறிபவன்னா யாருன்னா நான் என்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யாருன்னா ஒரு நபர், ஒரு பர்சன். ஓகேவா, இது மட்டும் ஒரு முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 வித 3 வித கர்ம சோதனா. 3 விதனா 3 கர்மன செயல், சோதனா ஊக்கம். இந்த 3 விஷயங்கள் மூலமா தான் ஒரு வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை வந்து செய்ய முடியும். அதாவது அறிவு, அறியப்படும் பொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அறிபவர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர், அந்த பர்சன். இந்த 3 பேர் மூலமா, இந்த 3 விஷயங்கள் மூலமா தான் ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரும். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரணம், கர்மா, கர்த்தேதி. கரணம்னா வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ், புலன்கள். கர்மானா வந்து செயல், ஆக்ஷன், அண்ட் கர்த்தானா வந்து செய்வோம். இந்த வந்த நாலேஜ் வச்சு இங்க ரெண்டாவது கட்டம் வந்து என்னன்னா நம்ம என்ன செய்ய போறோம், ஆக்ஷன் செய்ய போறோம். ஓகே, அப்ப ஒரு செயலை செய்யறதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பாவம், கரணம் தப்பினா என்ன வரும், கரணம் தப்பினா கரணம் தப்பினா மரணம். அதாவது கரணம் மீன்ஸ் வந்து என்னன்னா சென்சஸ், புலன்கள். ஒரு முதல்ல அறிவு, நாலேஜ், சென்சஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட், அறியப்படும் பொருளுடைய அறிவு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் நபர். இப்ப இந்த 3 பேர் தான் வந்து இந்த 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முதல் ஸ்டேஜ். ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒரு அறிவு இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணும். நான் வந்து சங்கோல் எடுத்துக்கிறது, அந்த மம்டி எடுத்துட்டு நான் போறேன்னா எதுக்கு நான் போறேன், அங்க என்ன செய்ய போறேன், அங்க மண்ணு கொத்த போறேன், ஆளை எடுக்க போறேன், அது ஆக்ஷன் பல ஆக்ஷன் இருக்கு. அது வேற. முதல்ல வந்து ஒரு பொருள், அந்த பொருள் எதுக்காக நம்ம பாய்க்கணும். ஓகேவா, அப்ப இந்த 3 செட் பண்ணிக்கணும் முதல்ல. இதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து 3னா இது எப்படி செய்யப்படும், அதான் கரணம். கரணம்னா அதுக்கு என்ன தேவை, சென்சஸ், புலன்கள் தேவை. சும்மா வந்து மவுண்டி கீழே இருக்கு, அதை எப்படி எடுக்குது, கையால சென்சஸ் தேவை. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கர்மா. கர்மானா அந்த கையில் எடுக்க செய்ய போறீங்க, ஆக்ஷன். மொத்த போறீங்களா, அடிக்க போறீங்களா, வந்து என்ன பண்ண போறீங்க, ஆக்ஷன். அதான் கர்மா. கர்மானா வந்து நிறைய பேர் கர்மா கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. கர்மானா ஆக்ஷன், செயல், அவ்வளவுதான். நீ கரணம், கர்மா அண்ட் கர்த்தேதி. இந்த கர்த்தேதில வந்து கர்த்தா, கர்த்தானா செய்யறவங்க, கர்த்தரே, கர்த்தா, கர்த்தானா செய்யறவங்க, அவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்ப கர்த்தானா இந்த யார் செய்யறா,
அது வந்து கார்த்திகா, ராஜாவா, ராணியா, யாரு ஒரு நபர் பெர்சன், அதான் கர்த்தேதி. இந்த மொத்தம் 3 வந்து பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 3 விஷயங்கள் வந்து 4 விஷயங்கள் மேல 3 கீழே இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ், ஆப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் நோவல், அதாவது அறிவு, அறியப்படும் பொருள் அண்ட் அந்த அறிபவன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு செயலை செய்யறதுக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு செயலை செய்யறதுக்கு நம்மளுக்கு முதல் விஷயம் என்ன தேவைன்னா, இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா உத்வேகம் சொல்லுவாங்க தமிழ்ல, அதாவது இன்ஸ்பிரேஷன். ஒரு விஷயம் செய்யறதுக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும். ஓகேவா? இப்போ நான் பாருங்க நல்லதோ கெட்டதோ பத்தி பேசல, அது ஜஸ்ட் ஜெனரலா விட்டுருங்க. அது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முதல் விஷயம் வந்து இன்ஸ்பிரேஷன் வேணும். அது வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு இது வேணும். இப்போ ஒன்று திருடுறான், திருடுறதுக்கு ஒரு திருடணும்னு ஆர்வம் வரணும். சமைக்கணும், சமைக்கிறதுக்கு ஆர்வம் வரணும். இல்லை வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுறதுக்கு அந்த இது வரணும். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் முதல் விஷயம். அது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கலாம். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு முதல் விஷயம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது திரிவித கர்ம, திரிவித கர்ம சங்கரா. சங்கரா வந்து எல்லாமே இந்த மொத்தம் 3 கீழே 3 இதெல்லாம் சேர்த்து ஒரு விஷயம் செயல்படுது பாருங்க. இதான் வந்து கர்ம சங்கரா. கர்ம சங்கரா இது எல்லாமே சேர்த்து செய்யப்படுது. ஓகே, அடுத்து இந்த ஆர்வம் வந்த உடனே நம்ம ஒரு விஷயம் வந்து செய்யறோம். அந்த செய்யும் போது அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஆக்ஷன், ஒர்க். அதாவது ஒரு செயல், ஒரு வேலை செய்யறோம். நம்ம அந்த வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்வம் வந்துருச்சு. இப்போ செய்யறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டா யோசிப்போம். அதுக்கு வந்து தான் என்ன சொன்னா சப்டல் ஃப்ரம் ஒர்க். அதாவது வந்து சப்டல் ஃப்ரம் ஒர்க்னா வந்து என்னன்னா ஒரு வேலை செய்யணும்னு லைட்டா யோசிப்போம். இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இது ஒரு லைட்டா உங்க மைண்ட்ல ஓடுது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மண்ணில யோசிச்ச பிறகு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுல ஆக்ஷன்ல நம்ம இறங்குறோம். ஓகேவா? ஆக்ஷன்ல இறங்கின பிறகு அந்த வேலை வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, வேலை நடக்க ஆரம்பிச்சோட அது நல்லதா கெட்டதா சொல்லி அதோட ரிசல்ட், ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் இருக்கும், செயல் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரதிபலன் ஒன்று இருக்கும். விதையில என்ன போடுமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். அப்ப அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சோட அதுக்கு உண்டான ரிசல்ட், அதுக்கு உண்டான என்ன சொல்ல ரியாக்ஷன், அது வந்து தன்னால வரும். ஓகேவா? அப்ப அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் வரும்போது அது அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னா நம்மளுடைய மனசுல வந்து அது வந்து ஒரு ஃபீலிங் உண்டாகும். அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம், அது நம்ம அழுவ வைக்கலாம், அது நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகலாம், இல்லை நம்மளுக்கு தலைகாலத்தையும் நம்ம குதிக்க வைக்கலாம், இல்லை நம்ம வந்து அன்னைக்கு உலகத்தை மறந்துட்டு நம்ம வந்து ஆகாயத்தை பார்க்கலாம், இல்லை நம்ம உலகமே முடிஞ்சு போச்சு பேர் நம்ம வந்து மனசு சோர்வாக உட்காரலாம். இது என்ன ஃபீலிங்காக கூட இருக்கலாம். ஓகேவா? எந்த செயல் செய்தாலும் அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன் தான் மனசு இருக்கு. அந்த அந்த ஆக்ஷன் படி தான் வந்து பார்த்தா ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்ப இது நல்ல திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? முதல்ல திருப்பி நான் சொல்றேன், அறிவு நாலேஜ், அறியப்படும் பொருள்னா நாலேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு பொருளுடைய நாலேஜ். தென் அது வந்து யார் வந்து செய்யறாங்க, அது வந்து யாரு செய்யறாங்க. ஓகேவா? அந்த யாரு செய்யறான்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆத்மா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு முன்னாடி அறிவு சொல்லல. அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான அறிவு, அதாவது அந்த அறிவு எதோட நம்ம உதாரணம்னா நமக்கு அறிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த கான்செப்ட் உணர்வு அப்படின்னா நமக்கு 5 வகைப்படும். ஓகேவா? இப்ப நான் சொன்ன இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கும் பொருந்தும், ஒரு நாய்க்கும் பொருந்தும், ஒரு பூனைக்கும் பொருந்தும். நீங்க பாருங்க, ஒரு அறிவு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனை இருக்கு, அது மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் இருந்துச்சுங்க, அது மீன் பார்க்கணும், இங்க தாண்டி போய் எடுக்கலாமா இல்ல வந்து பதுங்கி போய் எடுக்கலாமா, அது வந்து அறிவு. ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா அந்த மீன், அது தெரியும், இதான் நீங்க காலை இன்னைக்கு தான் வந்து காலை பசையா இருக்குதான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது யார் செய்யறா, நாம யாரு, கேட், ஒரு பூனை, இவ்வளவுதான். இதே வந்து நீங்க மனசு வச்சுக்கலாம், ஒரு பண்ணி வச்சுக்கலாம், ஒரு குழந்தை வச்சுக்கலாம், ஒரு பூனை வச்சுக்கலாம், யாரும் வச்சுக்கலாம். இந்த 3 விஷயம் வந்து இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க ஒண்ணு செய்யல. இப்ப அது வந்து ஆர்வத்துக்கு நாலேஜ் கிடைச்சிச்சு, எப்படி பாயலாம், என்ன யார் செய்ய போறா. இப்ப வந்து 3வது என்னது, கரணம் கர்ம கர்மேதி. கரணம்னா சென்சஸ், இப்ப அந்த கையை வச்சு பாய போகுது. ஓகே, அடுத்து வந்து கர்மா, அதை பாண்டி அதை குடிக்க போகுது.
ஓகே, அடுத்து கல்கேத்தினா வந்து யார் அந்த யார் அனுப்பிக்கிறா? அந்த பூனை அன்னைக்கு கால பச்சையில வந்துச்சு. ஓகே, இதுதான் இப்ப இந்த ஆறும் சேர்ந்து இது வந்து செயல்படுது. இங்க புரோபாத பொருள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி பேராகிராஃப்ல செயலை செய்வதற்கான ஊக்கம் சாஸ்திரங்களிலிருந்தும் வந்தாலும் ஆன்மீக குருவின் உபதேசத்திலிருந்து வந்தாலும் அது ஒன்றே. இப்ப ஸ்பிரிச்சுவல் குள்ள வரும். ஜெய ஜெயராம் கல்வி சுரா மகாராணிக்கு ஜெய, ஜெய கௌரவ மகாபுருக்கு ஜெய, நாசிக்கு ஜெய. இப்ப இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதாவது என்னது அறிவு கிடைக்குது. ஓகேவா? இப்ப அந்த அறிவு ஃபர்ஸ்ட் விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது. இப்போ குரு கொடுக்குறாரு, நீ வந்து அதை பண்ணு, இதை பண்ணு, அப்புறம் இதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு. அது அதான் சொல்லிக்கிறேன், செயலை செய்வதற்கான ஊக்கம். அதாவது அந்த இன்ஸ்பிரேஷன், ஊக்கத்தை வந்து சாஸ்திரியிலேருந்து வந்தாலும், சாஸ்திரம்னா சாஸ்திரம், அது ஸ்கிரிப்சர்லேருந்து அந்த நாலேஜ் வந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக குருவிலிருந்து உபதேசங்கள் வந்தாலும், அப்போ அந்த புக்கிலே வந்தாலும் சரி, குருக்கிட்ட வந்தாலும் சரி, அது ஒண்ணுதான். ஊக்கமும் செயலாற்றுபவனும் இருக்கும்போது மனம் உட்பட எல்லா புலன்களின் உதவியுடன் உண்மையான செயல் நடைபெறுகின்றது. ஓகே, இப்ப ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு பகவான் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கிடைச்சுன்னா அது நம்ம செய்யும் போது இந்த சென்சஸ் இதெல்லாம் முக்கியம். ஆனா அதோட முக்கியமான விஷயம் தான் மனமே எல்லா புலன்களுக்கும் மையமாகும். மனம்னா வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து சென்டர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் இந்த பாடிக்கு, இந்த மனசுக்கு, இந்த உடம்புக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மனசு தான் வந்து கேப்டன். அப்ப இந்த நாலேஜ் வர்றது, இது குரு கட்டளை கொடுத்திருக்காரு, இல்ல புரோபாதம் சொல்லிக்கிறாரு, இதை செய்யலாமா, இல்லை ஏமாத்திடலாமா, இல்லை என்ன பண்ணலாம், இதை வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிடலாமா, இதெல்லாம் யோசிச்சு அது எக்ஷன்ல இறங்குது. அப்புறம் எக்ஷன்ல இறங்கும் போது அது வந்து இது சரி வருமா, சரி வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருந்தாலும் இதில் சென்டர் போடுறது கொஞ்சம் மனசு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் எவர் நம்ம வந்து புரோபாதே நேரடியாக வந்து கொடுத்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷனு, அது மனசு வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கட்டளையும் சரி, அந்த வாட் எவர் என்ன இருந்தாலும் அது செயல்பட முடியும். ஓகே, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மனசோடைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. நான் வந்து ஒரு சின்ன விஷயம் இந்த பாயிண்டோட வந்தாலும் நான் ஒரு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் ப்ரோக்ராம் நம்ம கோபால் மாட்டால எப்பவும் வெள்ளிக்கிழமைப்போம். இப்போ ரத யாத்திரை நாளில் வந்து நம்ம வியாழக்கிழமை விஷயம் மறுநாள் ரத யாத்திரை சொல்லி, அப்புறம் அந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா குண்டிதா மஜன். இப்போ குண்டிதா மஜன் வந்து பார்த்தீங்கன்னா சோ மச் தத்துவங்கள் அது கூட இருக்கு. அப்போ எங்கள் சென்டரில் நான் பேசினேன், சரி நம்ம வந்து இந்த ஸ்லோகம் கரெக்டாக வந்து மனசை பற்றி பேசுறதுனால அதுலேருந்து சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணாமல். ஓகே, நிறைய இதுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டிதா மஜன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம மனசுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. கோயில் கருவுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் விஷயம் சொல்லிடுறேன். என்னதுன்னா, இப்போ குண்டிதா என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து தத்துவமாக புரிஞ்சுக்கிறது, தத்துவ விசாரம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்ட விசாரம், அப்பாட்ட மேலோட்டம் தெரிஞ்சுக்கிறது. என்னைக்குமே ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக விஷயங்களை வந்து மேலோட்டமாக தெரிஞ்சுக்கூடாது. என்னைக்குமே அதுக்குள்ள ஆழமான தத்துவம் இருக்கும். நான் பல வாட்டி பல சொல்லியிருக்கேன், இங்க போறோம். இப்ப கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறாரு, ஒரு வீட்டுக்கு போய் வெண்ணெய் திருடுறாருன்னா அவங்க வீட்டுல வெண்ணெய் பஞ்சமா இல்ல. அவங்க வீட்டுல அவங்க அப்பா வந்து 1000 கணக்கில் மாடு விடுறாரு, அவங்க வீட்டுல கணக்கில் வட்டல் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் போய் திருடுறாருன்னா அந்த ஏன் வெண்ணெய் திருடுறாரு, இது வந்து ரொம்ப பேசிக்கான நிலை பொறுப்பு. இதுனா பொறுப்பு அவரை போட்டு சொல்லி நீங்க கேட்பாங்க. இதுக்குள்ள நிறைய மெசேஜ் இருக்கு. அந்த வெண்ணெய் திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அந்த வீடு வந்து டிவோட்டி வீட்டுக்கு போறாங்க, நிறைய கோபிகள் வீட்டுக்கு போறாரு. அது என்ன அர்த்தம்னா அந்த அந்த ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தரோட மனசுன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது அவங்க வீட்டில் அந்த பட்டர் இருக்குல்ல, அந்த பட்டர் வந்து என்னன்னா, பட்டர் என்ன கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பட்டர் வந்து அது எதை குறிக்குதுன்னா நம்ம மனசு வந்து பட்டர் மேலே வெள்ளையா இருக்கும். அது சாப்பிடாம இருக்கக்கூடாது.
ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அந்த பட்டர் எங்க இருக்கோ அங்க கிருஷ்ணன் வருவாரு. அதே போல மனசு எங்க வெள்ளையா இருக்கோ அந்த கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள வருவார். அங்க வந்து திருடுவார். திருடுறதுக்கு பேரு ஹரி. ஓகேவா? ஹரி திருடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள வந்து பகவான் வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்துருவாரு. ஆனா மனசு பட்டர் தான் இருக்கணும். இது இஸ் a big தத்துவம் இது. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க அந்த கடவுள் வந்து கடைவர தேவரை சொல்லுங்க, அதுக்கும் நிறைய இருக்கு. நம்ம என்ன நம்ம போற போக்குல பால் கடவுள் கடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அதுக்கும் நிறைய இருக்கு. ஏன் பால் கிடைச்சாங்க, ஏன் அசுரத்துக்கு வந்து பால் சீட்டு, அசுரத்துக்கு வாய் சீட்டாங்க, தேவருக்கு பால் சீட்டு நின்றாங்க, ஏன் வந்து கீழே வந்து ஆமா அவதாரம் பூர்வ அவதாரம் வந்துச்சு. மேல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பகவான் கிருஷ்ணன் விஷ்ணு அவதாரத்துல வந்து 1000 கை வச்சுட்டு ஒரு அவதாரம் நிற்பாரு. நீங்க நல்லா அந்த அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த மலை, அந்த மேலுமலை பாத்தீங்கன்னா அது மேல கிருஷ்ணரோட அவதாரம் ஒன்று மேல ஒன்று இருக்கும். அது ஒன்று ஏன் நிற்கிறாரு, அப்ப ஏன் வந்து பாப்பா வந்து வாசி ஏன் செலக்ட் பண்ணாங்க, அப்ப அவங்க இழுத்த பிறகு வந்து ஏன் வந்து அசுரர்கள் வாய்ஸ் நின்றாங்க, இது எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு. அப்ப கேவலம் ஏன் சிவபெருமான் உள்ள வந்தாரு இந்த விஷ குறிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஒரு விஷயம். இதுதான் தத்துவ விஷயம். அப்ப அதே போல குண்டிஜா மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் டெம்பிள், வெறும் ஒரு டெம்பிள் கழுவுறதுக்கு மட்டும் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லிக்கிறாருன்னா அவரே சொன்ன சொல்லிக்கிறாரு. ஓகே, குண்டிஜா டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இஸ் கால் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இஸ் ஏர பஞ்சமி சொல்லுவாங்க. ஏர பஞ்சமினா இப்ப நேற்று ஃபர்ஸ்ட் டே, நேற்று செகண்ட் டே, தேர்ட் டே. நீங்க இந்த 4 நாள் 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா குண்டிஜா டெம்பிள்ல எல்லாமே பிருந்தாவன லீலைகளோட பாஸ்டன்ஸா டிராமா போடுவாங்க, கீர்த்தன் நடக்கலாம் நல்லா நடந்துருக்கும். ஏர பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா ஏர பஞ்சமி என்னன்னா அந்த முடிஞ்ச பிறகு 5வது நாள் முடிஞ்ச பிறகு திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, குண்டிஜா டெம்பிள்ல இருந்து பூரி டெம்பிள் கொண்டு வருவாங்க. பூரி டெம்பிளுக்கு கொண்டு வரும்போது அங்க லட்சுமி தேவி தாயார் கொண்டு வருவாங்க. அவங்க பூரி டெம்பிள் லட்சுமி தேவி தாயார் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஜெகநாத சுந்தரா போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா பலராமையும் சுபதரையும் உள்ள விடுவாங்க, ஜெகநாதர் வெளியே வச்சிருவாங்க. அப்ப வந்து என்னன்னா லட்சுமி தேவி கோச்சிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு லீலை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதருக்கு நிறைய பர்சுகள் உள்ள போகும். அந்த பர்சுகள் உள்ள போன பிறகு ஏன்னா அவன் கோச்சு ஏன்னா துவாரை விட்டுட்டு முன்னா வந்து ராதாராயணா பார்க்க போயிட்டாரு, என்னை மதிக்கல அப்படின்னு சொல்லி கோச்சிக்குவாங்க. பிறகு இங்கே பர்செல்லாம் உள்ள கொடுத்தோடனே அவன் கொஞ்சம் ஓகே பண்ணிட்ட பிறகு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கவிதை வாசிப்பாங்க எல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் தான் வந்து சரி கவுத்துல உள்ள வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஜெகநாதர் உள்ள வருவார். ஆனா இந்த லீலை நடந்ததுக்கு அந்த சேடு நீங்க ஏர பஞ்சமி லைஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சேடு திருப்பி இங்க வந்துட்ட பிறகு ஜெகநாத பூரி கோயிலுக்கு முன்னுக்கு ஆக்டிங்களா அங்க வந்து பெரிய ட்ரம் கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜூஸ் கலக்கி வச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி நல்ல பானம் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆஃபரிங் பண்ணிட்டு அது இது உடச்சு விட்டுருவாங்க, அதை எத்தி உடச்சு விட்டுருவாங்க, ஆக்சுவலி தண்ணி உடச்சு விட்டுருவாங்க. அது உடனே எல்லாம் கீழே ஊற்றும். அது இது என்னன்னா பகவான் எல்லாத்துக்கும் கவனம் விட்டுட்டாரு. ஆனா அட் சேம் டைம் வந்து நிறைய பப்ளிக் எல்லாரும் வந்து யார் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் பகவான் தொடரலாம் பண்ணலாம். ஆனா இன்னும் கருணை இன்னும் சில பேர் கிடைக்காம இருக்கு. அதாவது பேய் பூத கணங்களுக்கு வந்து சில கருணை கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கும் மகாபுருஷ விஷயம் சொல்லிட்டு தான் அது வந்து ஆஃபரிங் பண்ணி பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாம் உடஞ்சிட்டு அது வந்து பேய் பூத கணங்கள் அவங்களாம் வந்து இன்னும் அது வந்து எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி ஜெகநாத லீலைகள் வந்து நிறைய வந்து அந்த குண்டிஜா டெம்பிள்ல இருந்து இங்க நிறைய நடக்கும். அப்ப குண்டிஜா டெம்பிள் வந்து அது வரதுக்கு முன்னாடி வந்து குண்டிஜா மஞ்சள் அது ஏன் வந்து கழுவுறோம். இப்ப குண்டிஜா டெம்பிள் வந்து கழுவுடும் போது மகாபிரபு என்ன பண்ணிருக்காரு, இந்த டெம்பிளுக்கு வெளியில முதல் கழுவுங்க, அது உள்ள கழுவு சொல்லுவாரு. வெளியே கழுவும் எல்லா புள்ளியும் நீங்க எடுத்துக்கணும், எல்லா புள்ளியும் கேவல கல்லுன்னு அடுப்பு சுத்தமா கழுவு சொல்லுவாரு. அது என்ன ஆகும், குண்டிஜா டெம்பிள் இஸ் வந்து என்னன்னா நம்மளுடைய மனசு, நம்ம மனசு வந்து குண்டிஜா டெம்பிள் மாதிரி இருக்கணும். அதாவது கால் பிருந்தாவன், குண்டிஜா டெம்பிள் வந்து பிருந்தாவனத்துக்கு சாப்பிடும். ஜெகநாத பூரி வந்து பார்த்தீங்கன்னா துவாரகைக்கு சாப்பிடும். அதாவது துவாரகையிலேருந்து மகவான் வந்து பிருந்தாவனுக்கு போறாரு. இதுதான் வந்து ரத யாத்திரை ஃபெஸ்டிவல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டிஜா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசு சுத்தமா இருந்தாதான், மனசு குண்டிஜாவே இருந்தாதான் தென் ஜெகநாத பலது சுத்தரா உள்ளுக்கு வருவாங்க. இப்ப அந்த மர்ஜினம் கழுவுறது சுத்தமா இது பண்றது, குண்டிஜா மர்ஜினம் வந்து கழுவுறது என்னன்னா அந்த டெம்பிள் கழுவுறதுல அதே போலதான் இங்க வந்து நம்ம மனசு கழுவணும். அதுல ஆச்சாரியர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த சின்ன அழுகுகள்லாம் கல்லுலாம் இருக்குல்ல, அந்த டெம்பிள் ஃபுல்லா கழுவணும். சைத்தன்யம் நம்ம சொல்லப்படுது மகாபிரபு என்ன பண்ணுவாரா, அந்த பகவான் உட்காரக்கூடிய அந்த ஸ்டேஜ் இல்ல, அந்த ஸ்டேஜ்லாம் ஃபுல்லா தண்ணி விட்டு கழுவும் போது இந்து சரோவரம் இருக்கு. அது வந்து இந்து மகாராஜாவோட மனைவி பேர் தான் குண்டிஜா, அவங்க பேர்ல தான் டெம்பிள் கட்டிருப்பாரு. அப்ப அவர் பேர்ல ஒரு குளத்தை உருவாக்கிருப்பாரு, இந்து சரோவர். அப்ப அந்த சரோவர் அந்த நதிகள்னா வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க ஊற்றுவாங்க.
அப்ப ஊத்தி கழுவும்போது அந்த இடம் பர்டிகுலரா ஜெகநாதர் உட்கார இடம், ஜெகநாத சுபத்ரா மகாராணி இவங்களாம் உட்கார இடத்துல மாவு என்ன பண்ணுவாராம், அவரோட சடாரை வந்து கட்டி அதுல வந்து சம்திங் வந்து ஒரு மாதிரி ஷார்ப் வச்சு குச்சி வச்சு அந்த ஓரத்தில் ஒரு அழுக்கு வந்து ஃபுல்லா நிறுத்துவாங்க. ஒரு சின்ன ஒரு டிராப் அழுக்கு கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லா இருக்கணும். அப்ப யாரும் அதிகமான அழுக்க வந்து எடுத்து கொலை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மாவு அவரே வந்து கட்டி பிடிச்சி அவங்க வந்து அவங்க உற்சாகப்படுவாரு அப்படின்னு சைதன்ய செல்லாம சொல்லப்படுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து யார் வந்து அந்த டெம்பிள் ஃபுல்லா க்ளீன் பண்றாங்க. அது எதுக்காகனா அந்த டெம்பிள் வந்து ஒரு டெம்பிள் கதை மட்டும் கிடையாது. இந்த டெம்பிள் இஸ் என்னது, நம்மளோட மனசு. மனசுல ஒரு சின்ன அழுப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் வந்து ஜெகநாதர் உட்காருவார். ஜெகநாதர் அவ்வளோ பிலோசபி இருக்கு, நிறைய பிலோசபி தத்துவம் உள்ள இருக்கு. இப்ப அந்த அழுகைகள் வந்து என்ன, அந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள். அப்ப அந்த டெம்பிள் அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையா இருக்கு. சோமனி சாக்கடைனா வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அழுக்கு இருக்கு. அது என்னென்ன அழுக்கு, என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, அது வந்து இங்க ஆட்சி சொல்லிருக்காங்க. அது நான் இந்த சோகத்தை சொல்லுன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வெளியில வந்து அழுகு டெர்ட்டின்னு சொல்லுவோம், ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன சொல்லுவோம், அனார்த்தம் சொல்லுவோம். அனார்த்தம்னா வந்து அர்த்தானா வந்து சொத்து. நான் இல்லையா அர்த்தா தான், அர்த்தம் சொத்து. முன்னுக்கு ஆ முடியும், ஆனார்த்தான வந்து பாத்தீங்கன்னா அது சொத்து இல்லை, அது குப்பை. அப்ப அனார்த்தம்னா மனசுக்குள்ள வந்து எத்தனை அனார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனார்த்தங்கள் என்னன்னா அந்த டெம்பிள் வந்து சுத்தப்படுத்துறாங்க, அந்த குப்பை கச்சரா அதுதான் வந்து இங்க வந்து அனார்த்தம் சொல்றாங்க. அவன் மனசுல வந்து குப்பைகள் இருக்கக்கூடாது, அதாவது அனார்த்தம் இருக்கக்கூடாது. அப்ப என்னென்ன குப்பைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல வந்து என்னன்னா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. ஆனா நடுவுல அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அனார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் அனார்த்தம் இருக்கு. 4 டைப் அனார்த்தம் முதல்ல வந்து என்னதுன்னா என்னது அசத்ருஷ்ணா. அசத்ருஷ்ணானா வந்து என்னன்னா சட்னா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அழிவில்லாதது, இட்டர்னல், அதாவது சட் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆ போட்டீங்கன்னா ஆசத்னா வந்து என்ன, அசத்னா வந்து என்ன தற்காலிகமானது, டெம்பரவரி ஆனதுன்னு அர்த்தம். அப்ப அசத்ருஷ்ணனா வாட் எவர் வந்து டெம்பரவரி விஷயம், இது வந்து தற்காலிக விஷயமோ அந்த விஷயத்து மீது நம்ம வந்து அதிகமான ஆசை பற்றுதல் கொண்டிருக்குதுன்னா அசத்ருஷ்ணா. இது வந்து இதான் வந்து முதல் அழுகை. ஓகே, அதுல 2 டிவிஷன் பிரியுது. அது என்ன அழுகை, ரெண்டு பிரியுது. ஒன்னு வந்து என்ன முக்தி காமா, ஒன்னு முக்தி காமா. முக்தினா வந்து என்னன்னா என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட் என்னன்னா சோமா இந்த உலகத்துல உலகம் வந்து எனக்காக படைக்கப்பட்டிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வாழ்றது எதுக்காக, சந்தோஷமா இருக்குது, மனசு சுத்தமா இருந்தா போதும், மனசு நல்லா இருந்தா வந்து சொல்லுவாங்க. இதான் வந்து முக்தி காமா, BUKTI முக்தி காமா, அதாவது என்ஜாய் பண்றது. ரெண்டாவது முக்தி காமா. முக்தி காமா என்ன, முக்திக்கு தேடுறது. கிருஷ்ண பக்தியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்தி தேவை இல்லை. நான் நிறைய பேர் தான் சொல்லுவேன், கிருஷ்ண பக்தியில போய் நமக்கு முக்தி தேவை இல்லை. முக்தி வந்து எதுக்காக, முக்தி வந்து யாருக்காகனா யோகிகள் ஞானிகள், அவங்களுக்கு முக்தி. ஒரு சாஸ்திர சொல்ல முக்தி முகுந்த அஞ்சலி. முகுந்த அஞ்சலி மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு வாசப்படி வந்து பாத்தீங்கன்னா முக்தி தேவி வந்து அவர் காட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்து முக்தி முகுந்தா மீன்ஸ் கிருஷ்ணனுக்கு சேவை செய்யும்போது, கிருஷ்ணனுக்கு நீங்க இருக்கும்போது அங்க இருப்பாங்க. நீ உதாரணம் நான் பல வழியில் பேச சொல்லிக்கோம். பக்தர் பூந்தானம் கேரளால அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண டிவோட்டி தான். ஆனா அவர் வீட்டுல வந்து அவர் சேவை செய்யும் போது அவர் சும்மா வந்து ஒரு சமைச்சு இருக்கும்போது கிருஷ்ணன் ஆஃபரிங் பண்ணாம கிருஷ்ணன் கிச்சன்ல உட்காந்து சாப்பிடுவார் அவர்கிட்ட. இது வந்து கேரளா பக்த பூந்தானம் தட்டி போயிடும். அவருக்கு அவர் புக்கு படிக்கும் போது கிருஷ்ணன் உட்காந்துருப்பாரு, பக்கத்துல ஒரு கிருஷ்ணன் உட்காந்துருப்பாரு. அவர் துணி காய்ப்பு கம்பி இருக்கு, அந்த கம்பியில் ஒரு தொங்கி இருப்பாரு. அதனால சுத்தி வந்து கிருஷ்ணன் இருப்பாரு. அது வந்து என்னன்னா நீங்க கிருஷ்ணனுக்கு சேவை, பகவானுக்கு ஃபுல் சரண்டர், ஃபுல் சேவை செஞ்சீங்கன்னா முக்தி தேவையில்லை, அது ஆல்ரெடி கிருஷ்ணன் வந்தாரு. ஓகே, அதனால பாத்தீங்கன்னா முக்தி காமா. அது முக்தினா வந்து என்னன்னா என்ஜாய்மெண்ட், அண்ட் முக்தினா வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன். முக்திக்கான இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் அனார்த்தம், அதாவது அசத்ருஷ்ணா முக்தினா தற்காலிகமான டெம்பரரி விஷயத்துக்கு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வாழ்த்து. ரெண்டாவது அனார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய துர்பல்யா. ஹிருதயம்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஹிருதயம், அதாவது ஹார்ட், வீக்னஸ் ஆஃப் ஹார்ட் சொல்லுவாங்க. இது ரெண்டாவது அனார்த்தம், அதாவது ரெண்டாவது வந்து குப்பைன்னு அர்த்தம், கச்சரான்னு அர்த்தம். அதான் ஹிருதய துர்பல்யம் வந்து என்னன்னா ஃபோர்ஸ் வச்சு என்னன்னா நம்மளுடைய பக்தி சாதனாவை ஒழுங்கா செய்யறது இல்லை. ஃபோர்ஸ் பரவாயில்ல பண்ணிக்கலாம், பரவாயில்ல நீங்க இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்றது வந்து இதான் வந்து வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். மனசு வந்து சரியா இருக்காது. ஏன்னா அதோட சேர்த்து வந்து என்னன்னா அதாவது வந்து நம்ம
கிருஷ்ணர் பக்தர்கள் இல்லைன்னா வந்து ஹரே கிருஷ்ணா டிவோட்டி இல்லைன்னா வாட் எவர் நம்ம வந்து சொல்றதுக்கு நம்ம வந்து வெக்கப்படுறது இல்லைன்னா வந்து தயங்குறது இல்லைன்னா வந்து பரவாயில்ல சொல்றது இதெல்லாம் வீக்னஸ் ஆஃப் ஹார்ட், இதெல்லாம் மனசுல வந்து பயம், இதெல்லாம் வந்து மனசுக்கு கூட பலவீனம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வீக்னஸ் ஆஃப் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா காப்பட்டியா கபடதான்னு சொல்லுவாங்க, அதாவது டூப்ளிசிட்டி சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொன்று வந்து என்னன்னா குட்டி நாட்டின்னு சொல்லுவாங்க. குட்டி நாட்டினா வந்து என்னதுன்னா இந்த டூப்ளிசிட்டி தான், அதுவும் டூப்ளிசிட்டி தான் சொல்லுவாங்க. அதாவது பொய்யா இருக்குது. டூப்ளிசிட்டினா உள்ளுக்குள்ள ஒரு வேஷம் வெளிக்குள்ள ஒரு வேஷம், இதுதான் டூப்ளிசிட்டி. அது கபடத்தனம் காப்பட்டே சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா இந்த டூப்ளிசிட்டி இந்த கபடத்தனம் இருக்கும்போது அது கூட இன்னொருத்தர் வந்துருவாரு அப்படி சொல்லப்படுறது. என்னன்னா என்வியஸ், பொறாமை. இந்த எப்போ வந்து டூப்ளிசிட்டி இருக்குமோ அவரோட சேர்ந்து பொறாமை வந்துடும். இந்த ரெண்டு வந்துச்சு வச்சுங்களா, இவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த டூப்ளிசிட்டியும் பொறாமை இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து இன்னொரு 3 விஷயம் வரும். அதுக்காக என்னன்னா லாப பூஜா பிரதிஷ்டா. லாபம்னா வந்து என்னன்னா ஆதாயம், லாபம் குந்தம், லாபம் எது செஞ்சாலும் ஆதாயம் வேணும். லாப பூஜா என்னன்னா பூஜை ஆர்த்தி இருக்குது. எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து பாய்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிரபு நீங்க அப்படி பிரபு மாதாதி இப்படி மாதாதி பிரபு நீங்க இல்லைன்னா ஆர்த்தி எப்பவும் ஐஸ் வைக்கணும். ஃபுல்லா ஒரு கிலோ ஐஸ் மண்ணில் வைக்கிறது, ஐஸ் வைக்கணும். லாப பூஜா பிரதிஷ்டா. பிரதிஷ்டா வந்து என்னன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம். இது வந்து லாப பிரதிஷ்டா சொல்லுவாங்க. இது எப்போ வரும்? இந்த டூப்ளிசிட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிசிட்டி கனவு வச்சுக்கங்க. அந்த மனைவி வந்து பொறாமை ஈக்குவல் டு 3 பிள்ளைங்க. லாப பூஜா பிரதிஷ்டா. லாபனா ஆதாயம் எதிர்பார்க்குது, எதை செஞ்சாலும் ஆதாயம் எதிர்பார்க்குது. இது பண்றேன் லாப பூஜா என்ன எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஆர்த்தி இருக்கணும். பூஜா வச்சுக்க, பூஜா சிம்பிள் வேர்ட்ஸ். பூஜா லாப பூஜா பிரதிஷ்டா வந்து ஆங்காரம். அப்ப இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது அனார்த்தம் நிர்ணய குருக்கள். மூணாவது அனார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அபராதம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து முக்கியமான சில அபராதங்கள் இருக்கு. நாம அபராதம், 10 நாம அபராதம். நம்ம வந்து நாம ஜெபம் பண்றோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த நாமத்தோடைய குற்றங்கள் என்னன்னு முதல்ல தெரியும். நிறைய இடத்துல கிளாஸ்ல கூடும்போது கேட்பேன், சரி 5வது குற்றம் என்ன, 7வது குற்றம் சும்மா போட்டு வாங்குறது தானே, சும்மா கூட கேட்பேன். அப்படி தெரியாது. நான் சொல்லுவேன் எப்பவுமே போன்ல வந்து பிடிஎஃப் வச்சுக்கங்க, நான் போன்ல சிம்பிளா பிரிண்ட் பண்ணி போன் பின்னாடி வச்சுக்கங்க. சிஷாசனம் நாம அபராதம் 2 கூடும் போது அன்னாடிக்கு நமக்கு டெய்லி லெக்சர் அன்னாடி காலையில முதல் படிக்கணும். இந்த குற்றங்களே ஞாபகத்துக்கு இல்லைன்னா எப்படி வந்து சுதனம் வரும்? பிரச்சனையும் ஞாபகம் இல்லைன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் போகும்? அது சொல்யூஷன் கிடைக்காது. அதனால குற்றங்கள் தெரியணும். நாம அபராதம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ அபராதம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவம் யாருன்னு நமக்கு தெரியும். யார் வைஷ்ணவா, யார் வைஷ்ணவர் இல்லை, யார் வந்து முதல் ஸ்டேஜ் பக்தர், 2வது ஸ்டேஜ் பக்தர், 3வது ஸ்டேஜ் பக்தர் இருக்காங்க. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. யாருக்கு வந்து வைஷ்ணவ அபராதம் வரும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போய் மோகன இயல்பாகவே நம்ம கல்வியில் வாயை கூட்டு போட முடியாது. வாய்க்கு வந்து நம்ம எப்படி கூட்டு போகிறது? வாய் கூட்டு போட முடியாது. ரொம்ப அவங்க அப்படி செய்யறது எப்படி சொல்லாமல் இருக்குது, இப்படி நடந்து எப்படி சொல்லாமல் இருக்குது. அப்போ வந்து அது எப்படி சொல்றது, எப்படி ஹேண்டில் பண்றது? தனியாக வைஷ்ணவ அபராதம் சொல்லி நான் ஒரு கிளாஸே பேசிட்டு 2 வாரம் கிளாஸ் பேசியிருக்கேன். ஓகேவா? பார்த்து அது ஒன்று ஒரு லேயர் யார் வைஷ்ணவா இருக்கு. வைஷ்ணவ அது ரொம்ப டேஞ்சர். அது என்ன சொல்லுவாங்கன்னா அது மேன் இன்ஃபுல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கு, ஒரு கார்டன்ல ஒரு செடியெல்லாம் வளர்க்குறோம். அந்த செடியில அழகாக வளர்ந்துருக்கு, அழகாக ரோஜா தூணா இருக்கு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு யானை வந்து மண்டை கோளாய் உள்ள போந்துச்சு. எல்லாத்தையும் என்ன புட்டிக்கு போட்டுரும். புட்டிக்கு போட்டுருந்தா எல்லாம் காணப்படும். அந்த மாதிரி நம்ம பக்தி வந்து ஏதோ நம்ம கொஞ்சம் தான் பண்றோம். அந்த பக்தி என்ன ஆகுதுன்னா அபராதம் பண்ணும்போது, அது வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது அது காண போயிடும், ஃபுல்லா காண போயிடும். அந்த வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது அது என்ன சிம்டம்னா நம்மளுடைய என்ன சொல்றது, டெம்பிளுக்கு இல்லை பகவான் வர்ற அந்த அட்டாச்மெண்ட் வந்து குறைஞ்சிடும். சொல்லி குறைஞ்சி ரொம்ப எக்டா போயிடும். ஸோ வைஷ்ணவ அபராதம். அண்ட் ஆல்சோ வைஷ்ணவ இன்னொரு சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய தேவா சுந்தர மகாராஜ், ஜெய் கௌரங்க மகாபுரு. வைஷ்ணவோட இன்னொரு சிம்டம் வந்து என்னன்னா வந்து பகவான் எட்ட போயிடுவோம். இன்னொருனா வேற டைரக்ஷன்ல போயிடுவோம். நம்ம கிருஷ்ணனுக்கு வேற டைரக்ஷன்ல போயிடுவோம். ஏன்னா இன்னொரு அபராதம் என்னன்னா என்னது சேவா அபராதம், தான அபராதம். சேவை செய்வது என்ன அபராதம் நடக்குது? தான அபராதம்னா ஹோலி பிளேஸ். முக்கியமா தானத்துக்கு போறோம்னா எல்லா ட்ரிப்பும் போகும்போது ஒரு ஏற்றமா தான் இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டா கிடைச்சது, எல்லாமே கரெக்டான மீல்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைச்சது. ஒன்று அப் அண்ட் டவுனா இருக்கும். சில இடத்துல சில விஷயம் சொதப்பிடுவோம், நமக்கு தெரியாது, எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான அபராதம் செய்யக்கூடாது. முக்கியமா தானத்துக்கு திருடக்கூடாது. ஐயோ இது நல்லா இருக்கு, இது நல்லா எல்லாம் செய்யக்கூடாது.
ஓகேவா? அது வந்து சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தனம் அதாவது தத்துவம்னு சொல்லி கொடுக்கு. அது வந்து என்னன்னா கோவர்தனம் போயிட்டு அந்த கல்லை போய் விடக்கூடாது. அது போட்டு திருட்டு நீங்க சம் டைரக்ஷன் மாறி போயிருக்கீங்க, அதை வந்து நீங்க திருப்பி காண போயிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது செய்யக்கூடாது. இன்னொரு டெம்பிளோட விஷயங்களை இங்கே எடுத்துருவாங்க எடுக்கக்கூடாது. நிறைய ஒன்று இருக்கு. ஒன்றும் விக்கிரக அபராதம் விக்கிரகம் பகவான் இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மாதிரி அபராதம்லாம் நம்ம கரெக்ட். மூணாவது அநாத்தம். நாலாவது அநாத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ பிரம்மம் என்னன்னா தத்துவங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது, தேவையில்லாத எப்படி சொன்னா ஆத்மா பகவான் சேவை செய்யுது. மகாமந்திரத்தோட தத்துவம் என்னன்னா நம்ம டெலிவர் பண்றது இந்த பௌதிகளோட வெளியாகும். அதே போல பகவான் தத்துவம் என்னது, சக்தி தத்துவம் என்னது, மாயான என்னது, இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது புரியாம பரவாயில்ல எல்லாம் உண்மைதான் அப்படி இருக்கும்போது தத்துவங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நம்ம பகவான் வந்து போக முடியாது. பகவத்கீதை கிருஷ்ணன் தெளிவா சொல்றாரு, ஜென்ம கர்மா சாமி திவ்யம். ஜென்மனா பிறப்பு, அவரோட பர்த். கர்மானா அவரோட ஆக்ஷன். ஜென்ம கர்மா சாமி திவ்யம், என்னோட ஆக்ஷன் என்னோட பர்த் எல்லாமே வந்து திவ்யமானது, ஆஸ்பிஷியஸ். ஜென்ம கர்மா சாமி திவ்யம் ஏவம் யோகி தத்துவதா. யார் அதை தத்துவமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ தெக்வா தேவம் புனர்ஜென்மம், இந்த உடம்ப வந்து விட்டு பிறகு அப்பே நான் எது மாமே சுவாதிரா திருப்பி இங்க வர மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் வித் தத்துவா, தத்துவோட நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதுக்குதான் தத்விதி பண்ணி பார்த்தீங்கன்னா பரிபிரஷ்ன சேவையா உபகந்தி ஞானம் ஞான தத்துவ தர்ஷனா. தத்துவம் ஒண்ணுகிட்டே கேடு தத்துவம் தெரிஞ்சுக்கோ. வெறும் சாட் டைரக்ஷன் பி ஹேப்பி ஓகே, ஆனா சாட் டைரக்ஷன் பி ஹேப்பி எப்படி வருதா? இவ்வளவு ப்ராசஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நான் வந்து யூனிவர்சிட்டி வக்கீல் டாக்டர் சொன்னது நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி வந்து மாமூலி கடன் சொல்லி புக் இருக்கு. அதுல வந்து அவர் வந்து ஒன்றும் டீட்டெயிலா ஒன்றும் நம்ம மனசுல என்ன வகையான அழுகுகள் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு அழுகுகள். இது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாம அபராதம் இருக்கு. அபராதம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அபராதம் இருக்கு. ஆனா ஆச்சாரியர்கள் இன்னொரு கொடுத்துருக்காங்க, மொத்தம் 52 அபராதங்கள் இருக்கு, 52 அபராதம் இருக்கு. அப்ப 52 அபராதம் நமக்கு என்ன நமக்கு தெரியும். ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒரே செய்ய முடியலனாலும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன அறிவு நாலேஜ், அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் நாலேஜ், அந்த ஒரு பொருளோட நாலேஜ். தென் மூணாவது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது யாரை தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த அறிவு நம்ம தெரிஞ்சுக்கணும், நாலேஜ். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதோடைய சொல்யூஷன் என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். சொல்யூஷன் வந்து என்னன்னா முதல் வந்து நம்ம என்னன்னா நம்மளோட பேஸ் வந்து அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா ஃபேத், நம்பிக்கை, ஸ்ரத்தா. இந்த நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங் ஆகுது எப்படின்னா சொன்னமும் வராது. இந்த நம்பிக்கை யார் அர்த்தம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது தான் நம்பிக்கை வரும். நம்மளுக்கு ஏற்கனவே பயம் பலூன்ல ஊசி போட்டா வெடிக்கிறமே இருக்கு நம்பிக்கை. கொஞ்சம் வந்து அதெல்லாம் காண போறதும் இருக்கு. அப்ப யார் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க கிட்ட எக்ஸ்பிரஷன் பண்ணணும். நான் எப்பவுமே வந்து இடையில பாலபஸ்ல ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அது நானே உருவாக்குன ஏதாவது சாஸ்திரம் படிச்சேன். நான் சிம்பிளா உருவாக்க ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், பற்றுதல், அட்டாச்மெண்ட் பிளஸ் வந்து என்னதுன்னா என்ஜாய்மெண்ட், அதாவது என்ஜாய் பண்றது, என்ஜாய்மெண்ட் பிளஸ் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் பற்றுதல், என்ஜாய்மெண்ட் பிளஸ் அட்டாச்மெண்ட் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா எங்க கோபம். என்ஜாய்மெண்ட்ல உங்க என்ஜாய்மெண்ட்ல யாராச்சும் கை வச்சிட்டாங்கன்னா என்ன இது என்ன நினைச்சிட்ட எடுத்து வாங்கிட்ட இது கொடுக்காம எனக்கு உடச்சிட்ட இது இது பண்ணிட்ட. அதாவது என்ஜாய்மெண்ட் பிளஸ் அட்டாச்மெண்ட் ஈக்குவல் டு என்னதுன்னா என்னது கோபம், எங்கர் வரும். அந்த எங்கர் வந்து ரெண்டு வகையை வெளிப்படுத்தும். ஒன்று வீட்டுனா அடிப்படி சண்டை, எல்லாம் அடி பயங்கரமா அடி இருக்கும். இது டெம்பிள் என்ன நடக்கும்னா நம்ம வந்து ஆக்ஷன் ஆயிடும், வரணும். இது ரெண்டு வகை இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் வந்து என்னன்னா அது நமக்கு கரெக்டாக வரணும்னா சாண்டிங், அடிக்கடி சாண்டிங் பிளஸ் வந்து என்னன்னா டிவோட்டி சத்சங்கம் பண்ணீங்கன்னா தென் நம்ம வந்து ஈக்குவல் டு என்னன்னா பியூர் பக்தி வரணும். இதுதான் வந்து நம்மளுடைய மனசை வந்து செயல்படுறதுக்கு ஒரே விஷயம் வந்து என்னன்னா வாட் எவர் கிளாஸ் நம்ம வந்து முட்டை கிளாஸ் கேட்டாலும் எவ்வளோ நிறைய கிளாஸ் கேட்டாலும் நம்ம அதை வந்து ஆக்சுவலி நம்ம சொன்ன பார்த்தீங்களா அது கர்மா காரணம் கர்மா கல்வி. காரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து சென்சஸ், ஓகே, அண்ட் கர்மானா வந்து ஆக்ஷன், அண்ட் கல்வினா அதை செய்வங்க. அப்ப என்னதான் நம்ம எவ்வளவு காசு கேட்டாலும் அதை நீங்க ஆக்ஷன்ல எடுத்துட்டு வரலன்னா செய்யலைன்னா கேட்டு வந்து ஒன்றும் இல்லை. அது 2 மணி நேரம் யானை தலையை குடிச்சு திருப்பி மண் தலையில் போட்டுக்கிறது தான், திருப்பி அது வந்து பழைய செயலை செய்யற மாதிரி தான்.
அதனால வந்து ஆக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் குரு இன்ஸ்ட்ரக்ஷன். குருவோட கட்டளைப்படி நம்ம ஆக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மனசு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து இந்த குண்டிஜா மதத்தோட பாயிண்ட்ஸ் எடுத்து நான் கொஞ்சம் கொடுத்தேன். அதனால குண்டிஜா மத டெம்பிள் கல்வதும் நம்ம மனசு கல்வதும் ரெண்டும் ஒன்று தான். தென் இந்த ஸ்லோக கன்க்ளூஷன் வந்து என்னன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட். இதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா நம்ம சாது சாஸ்திர குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். எனக்கு வந்து பக்த சங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தப்பை யாருமே நம்ம தப்பு நமக்கு தெரியாது. இது யூனிவர்சல் ப்ராப்ளம்னா இல்லைங்க நான் கரெக்டாக செஞ்சேன், நான் நல்லா என்னைக்கும் நம்ம வந்து என்னைக்கும் வந்து நியாயமாக தான் இருக்கும். ஆப்போசிட் பர்சன் என்னைக்கும் வந்து குற்றவாளியாக இருப்பாங்க. அதனால வந்து நம்மளே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம குற்றத்தை மற்றவங்க சொல்லி காட்ட முடியும். அதனால தான் சத்சங்கம் என்னைக்கும் முக்கியம். இது பண்ணாத அதான் குரு வந்து சொல்லுவார். அப்போதான் நம்மளை கரெக்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம தப்பு நம்ம தெரியும். அப்போதான் நம்ம மனசு செயல்படுத்த முடியும். ஒரு செயல்படுத்தா என் மனசு சுத்தமாகும். மனசு பட்டை வைக்கிறதா 10 நிமிஷம் உள்ள பட்டை வைக்கிறதுக்கு உள்ள வருவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भगवद गीता की जय, वेदांत सूत्र महाराज की जय, जय गौरव महाप्रभु की जय, प्रभुपाद महाराज की जय, गौरव प्रेमानंद हरि हरि बोल.